ஒரு நாள் வந்து தப்பினா அதனால அந்த கீழே காரகம் காலத்தை போய் பார்க்கணும். இந்த காரகத்திற்கு வர எனக்கு காணப்பட்டிருக்குமா? இந்த காரகத்திலே என்னுடைய பாதமாக வருத்தப்பட்டிருக்குமா? அசிராபுரத்திலே நான் எனக்கு எப்படி நேரத்தில் பார்த்தா அசிராபுரத்தில் வரும்போது அரசாட்சிக்கு வரும்போது அருணமணியான மங்கைய கரை மீது பூவை தூவி அந்த கரத்தின் மீது நடத்தான். இந்த காலத்திற்கு நடக்க முடியலையே. இந்த காதாவளி கையிலே சிக்கலாம் என்று மறந்து கொள்ளலாம் என்று நினைத்தார். இந்த என்னுடைய பாதமாகப்படுது மண்ணிலே படக்கூடியது தெய்வமே. காலுவலின்னு பார்த்தாலும் பேர் எப்படியாவது எப்படி தெய்வம் போடணும் எப்படி நண்டிட்டு நாடகமா
என்னைக்கு தண்ணி குடிச்சு அவன் சொல்லுவோம் கண்டிப்பா தப்பு பண்ணாலும் தண்டனை வச்சிருக்கு. பெரியோர்களுடைய வாக்கு தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சே தீரணும். உப்பு எத்தனை தண்ணி குடிச்சாகணும். என்னுடைய கால்கள் எல்லாம் புண்ணாடி போகிறது. ஆண்டவரை நான் என்ன செய்தேன்? சூதுனார் கவடையாடி நாடு நகரமாக மறித்து அதே வனவாசம் ஓட்டி வச்சேன். அந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் 12 வனவாசமோ. ஒரு நாள் நடந்ததுக்கே நம்மளுக்கு இப்படி வலிக்குது. 12 வருஷம் காட்டுல பாண்டவர்கள் இருப்பாரு. ஆனா ஒருத்தருக்கு வழி வந்தா இன்னொருத்தரோட வழி தெரியுமா? ஆனா கெட்டு போயிட்டா கெட்டு போயிட்டா கெட்டாடா அவ கெட்டாடா கைத்தறி சிரிக்கிறது நம்ம வீடு பழக்கம். ஆனா அடுத்தவனுக்கு வந்தவரைய கைத்தறி சிரிக்கிறேங்க. ஆமா நாய்க்கு சண்டை வாங்கிட்டு சொல்லி அடுத்த கெடுதல் நினைச்சு மாட்டியா? அக்கா பெரியவங்க சொல்றது நினைக்கிறாரு. ஒருத்தனை கெடுத்து வாழணும்னு நினைக்காத. அடுத்தவங்க கணக்கு நினைச்சா அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சா அவன் தன்னுடைய குடும்பம் கட்டது யாருக்குமே தெரியாது. என்னுடைய கால்கள் எல்லாம் பின்னாடி வருகிறது. அந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் எப்படி 12 வனவாச காட்டிய காலங்கள் இருப்பார்கள். அதான் சொல்றது. என்னைக்கு அப்படி கெடுக்க நினைக்காத. என்னுடைய பாடமெல்லாம் பின்னாடி இருக்கிறவர்களே எப்படியாவது கேட்கிறாவது வந்து காராத்துக்கு சீக்கிரம் போய் சாணி போட்டேன். எப்படி எப்படியாவது தெரியுமா?
எல்லாம் இந்த காலகத்திலே பார்த்தா எதையெல்லாம் எப்படி வாழ்கிறது நம்மளுக்கு 5 அறிவு வீடு என்பதே கிடையாது. நான் எப்பேற்பட்ட மன்னர் நான் கோயிலுக்கு சென்று கடவுள் என்று கடவுளை கையெழுத்து வருவது கிடையாது. கடவுளை கையெழுத்தாவது எப்பேற்பட்டதாங்க கடவுளை கையெழுத்து வாங்கணும். கண்டிப்பாங்க கடவுளை வாங்கணும். கண்டிப்பா கடவுளை வாங்கியே கடவுளை வாங்கியே ஏதாவது திருப்பதி மெதியாபாடம் சிவனடி வடி கனகா சென்னி இருப்ப ஐயாக்காது இருக்கிறவன் யாருக்கு கொடுக்கலையே இல்ல இல்லன்னு கூடாது யாருக்குன்னா கொடுத்து வருதான் ஏதாவது கொடுத்துருந்தான் அந்த தலைவரை படிக்க கோயிலுக்கு சென்று கையெடுத்து கொடுத்தார் கடவுள்